வணக்கம். மீண்டும் ஒரு பரபரப்பான படத்துடன் இந்த திருநாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வீரம் கமர்ஷியல் சாயலுடன் வந்திருக்கும் ஒரு பரபரப்பான திரைப்படம். அஜித்குமார் நடிப்புலையும் லுக்ஸ்லையும் மாஸ்லையும் கெத்துலையும் கலக்கிட்டார். அவரோட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தாடி, அந்த ஒரு மாதிரி கிரேஷ் டிண்ட்டில் வர ஒரு தாடி பார்த்திங்கன்னா நம்ம தலைவரை பாட்ஷா படத்தில் பார்த்த ஞாபகம் வரும். அந்த ஒரு கெத்தும் ஃபீலும் கொடுக்கும். அதே ஃபீலை வந்துட்டு நீங்கள் இந்த ஹாலிவுட் கிளாஸுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த வால்வரின் கேள்விலாம் அடிச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு அஜித் வேட்டி சட்டையோட. ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம். ஒரு முக்கியமான எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா, அதாவது அவர் கம்பீரமாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் ஹீரோயின்கிட்ட லவ்வுக்கு விழுந்துருவார் ஒரு காலகட்டத்தில். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவரோட டிரான்சிஷன் ஃபேஸுக்கு வந்து டயலாக்ஸ் கிடையாது. அவர் ஜஸ்ட் இந்த கை இப்படி அவங்களை அணைப்பாங்க. அந்த இது வந்துட்டு ஒரு 1000 வார்த்தைக்கு சமமாக பண்ணியிருப்பார் அந்த எக்ஸ்ப்ரெஷனை. கலக்கியிருக்கார் அஜித். தமன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பழமைக்கு போய் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக, ஒரு பவ்யமாக, ஒரு பார்த்தா ஒரு இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. சந்தானம்ங்கிற பேரை கேட்டாலே ஒரு சிரிப்பு, ஒரு நக்கல், சந்தோஷம் எல்லாமே வருது. அது எல்லாமே இந்த படத்தில் அவர் பூர்த்தி செஞ்சுருக்கிறாரு. அதே பேட்டர்னில் தான் போகிறாரு. கம்பேரிட்டிவ் காமெடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னுமே வந்துட்டு என்ன அதிசயம்னா, என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கம்பேரிசனும் இன்னும் புதுசாக இருக்குது. அது அப்படி ரியலாக இருக்குது. ஸோ ஸ்பான்டேனியஸாக உங்களை சிரிக்க வைக்குது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு சந்தானம். அவர் ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் ஃபேக்டராக இருப்பார் இந்த படத்தில். வில்லன்கள் 2 பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்காங்க. அதே டிப்பிக்கல் வில்லன் கான்செப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாறவே இல்லை இன்னுமே. ஸோ இப்படி படத்தை பற்றி மொத்தமாக சொல்லும்போது, ஸ்டன்ட்ஸு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் தான். ஓகே, பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இந்த ஒருத்தர் போய் 20 பேர் அடிக்கிறது, எந்த இடத்துலையும் வந்து அடிக்கிறது இன்னுமே மாறலை நம்ம படத்தில். ஆனால் என்ன சொல்கிறது, இந்த கமர்ஷியல் லேபிள் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். கேமரா ஆங்கிள்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. லொக்கேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் நல்லா இருந்தது. அஜித்தை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க, கெத்தாக காட்டியிருந்தாங்க. பாடல்கள் ரொம்ப ரொம்ப சுமாரான பாடல்கள் தான். மேபி ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். மிச்சப்படி பாடல்கள் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போதுமே உங்களுக்கு ஒரு டேர்ன் ஆஃபாக தான் இருக்கும். பெரிய டான்ஸ் ஸ்டெப்ஸ் கிடையாது, பெரிய ஒரு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபங்கி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. சுமாராக தான் இருந்தது பாடல்கள். ஆனால் மிச்சம் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது அஜித் ஓவர் ப்ளே பண்ணிடுவார். எல்லா அந்த கெத்தும் அந்த அவங்களோட சுற்றி இருக்கிறதோட ஒரு பாசம், நேசம், அந்த நல்ல நல்ல டயலாக்ஸ், இது எல்லாமே உங்களை கவர்ந்துடும். மிக நல்லாவே கவர்ந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் இந்த பொங்கல் தினத்தில் வந்துட்டு இந்த காரப்பொங்கலையும் இனிப்பு பொங்கலையும் சேர்ந்து சாப்பிட்டா ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். அந்த திருப்தி கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் கண்டு மகிழுங்கள். வீரம் 2014 தமிழ் மூவி. திஸ் இஸ் கிருஷ் கிரீன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பெங்களூர். நன்றி.